ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்றைக்கி மார்ச் 11. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் இன்றைக்கி மார்னிங் செக்ஷன் ஓப்பனிங்லேருந்து இப்போ கரண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும் தான் நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இறங்கிட்டே தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ அது இல்லாமல் அடுத்த சப்போர்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 23,800 இருக்குது. உங்களுக்கு அந்த சப்போர்ட் லைனும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 23,500 மார்க்கெட் போகிறதுலையும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு 23,800 பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுனாக்க உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 23,500 போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் செக்ஷன் வந்து நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 24,200 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் போட்டில் என்னென்ன என்ட்ரி வந்துருச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷனில் எது என்ட்ரி இல்லை. அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர்நூன் வந்து மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு கால் ஆப்ஷன் சைடில். ஸோ நமக்கு இது கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 9:36 வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து நமக்கு வித்தின் 5 to 10 மினிட்ஸ் நமக்கு ஸ்கேல்பிங் முடிஞ்சுது. ஸோ இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக ரேலி ஆகிருக்கு. ஸோ அதனால் மார்னிங் செக்ஷனில் வந்து அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி வரல. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் கேப்சர் ஆகிடுச்சு புட் ஆப்ஷனில். ஸோ அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் சைடில் கால் சைட்லேயுமே வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷனில் ட்ரெண்டு பையிங்கில் இருந்தது. பட் ஆனால் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷன் சைட் படியே நமக்கு என்ட்ரி மெத்தட் எதுவும் இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில். அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 9:25 வந்தது. பட் ஆனால் நமக்கு என்ட்ரி வரும்போது கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருந்தது. ஸோ உங்களுக்கு அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 10:55 எக்ஸிட் மார்க் வந்தது. ஸோ அந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கேட்டு வேறு எதுவும் என்ட்ரி வரல. இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் நமக்கு. ஸோ நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையுமே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களா? ஓகேங்களா? 1 மினிட் ஸ்கேல்பிங் என்ட்ரி ஆகட்டும், இல்லை 5 மினிட் செலக்டிவ் என்ட்ரிஸ் ஆகட்டும், ஸோ எப்படி மொமெண்டம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.